மைவித்ரி ஆர்ட்ஸ் உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, நமக்கு இன்றைக்கி ஹைகோர்ட்டில் முதன்முறையாக ஃபஸ்ட்டு ஹியரிங் வந்தது. அப்படி வரும் பட்சத்தில் வரும்போது மொத்த கேஸ் எண்ணிக்கை, அதாவது நமக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஜட்ஜு விசாரிக்கக்கூடிய கேஸ்கள் மட்டும் கிட்டத்தட்ட 240 கேஸு. ஓகேங்களா? அதில் 40வது கேஸாக தான் நம்ம கேஸ் எடுத்து வந்தது. அந்த நேரத்தில் எதிர்த்தரப்பு வாதம் 69 லட்சம் பேர் இதில் ஏமாற்றப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் வச்சுருக்காங்க. அதனை பற்றி ஃபுல் விவரம் எதுவுமே தெரிவிக்கப்படலை. நம்ம சார்பில் எதுவுமே அவங்களுக்கு சொல்லவும் படலை, எதுவுமே கேட்கவும் படலை. அதனால் ஃபஸ்ட்டு ஹியரிங் தானே சொல்லி அதை டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க. இன்னும் 1, 2, 3, 4, 5, 6ன்னு அது கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க. அப்படி 3ஆவதுலையோ அல்லது 4ஆவதுலையோ 5ஆவதுலையோ கண்டிப்பாக பெயில் வந்துடும். அப்படி வராத பட்சத்தில், ஒருவேளை அப்படி பெயிலே கொடுக்காத பட்சத்தில் கண்டிப்பாக 60 நாளில் கண்டிப்பாக வெளியே விட்டு தான் ஆகணும். நம்ம எம்டி சார் கடந்த 5ஆம் தேதிக்கு மேலே தான் ஆஜராயிருந்தார். அப்படி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு மாதம் ஆக போகுது. இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக ஒரு 10 நாள்லையோ அல்லது ஒரு வாரத்தில் பெயிலில் வந்துடுவார். அப்படி வராத பட்சத்தில் கண்டிப்பாக இந்த மாதம் எண்டிங், அடுத்த மாதம் எண்டிங்குள்ளே வந்துடுவார். அதுக்கப்புறம் என்ன விஷயங்கிறது அதுக்கப்புறம் சொல்லுவார். ஓகேங்களா? இப்போ இன்னமும் அந்த எதிர்பார்ட்டிகள், அந்த திருமதி அசோக் சிறுநிதியும் கிருத்திக் ராஜாவா, இன்னும் இது போன்ற வீடியோக்கள் இன்னும் அவங்க என்ன பண்ணுறாங்களோ பண்ணட்டுமே, அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? நம்ம எம்டி சார் நல்லபடியாக முடிஞ்சு நல்ல பெயில் கிடச்சி வெளியே வந்துடுவார். இன்றைக்கி இல்லை, என்றைக்கு இருந்தாலும் கண்டிப்பாக கேஸே டிஸ்போஸ் ஆகும். இந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நம்ம நிறுவனத்தில் பயணிக்கிற அனைவருக்கும் இந்த நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கணும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, மைவித்ரி ஆர்ட்ஸில் இது வரைக்கும் யாருமே ஏமாந்ததாக சரித்திரமே கிடையாது. ஓகேங்களா? இன்னமும் நம்ம எம்டி சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கண்டிப்பாக வெளியே இந்த கம்பெனியை இன்னும் மென்மேலும் நல்லா வளர என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் செய்வார். கொஞ்சம் இது போன்ற சூழல்களை கண்டிப்பாக எதிர்கொண்டே ஆகியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம எல்லாம் தள்ளப்பட்டிருக்கோம். ஓகேங்களா? ரொம்ப சிரமந்தான். கண்டிப்பான முறையில் கண்டிப்பாக வருவார்னு நினச்சி நம்ம ஒரே ஒரு விஷயந்தான், அந்த ஆண்டவன்ட்ட வைக்கிறது மட்டும்தான். ஓகேங்களா? இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே, அதாவது ஒரு 20 நாளைக்கு எப்படியாவது எந்த சூழ்நிலையாவது நம்ம இதையும் கடந்துட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. அதையால் யாரும் பயப்பட வேண்டாம். ஓகேங்களா? 60 நாள் கண்டிப்பாக வெளியே விட்டு தான் ஆகணும். உள்ளே வச்சு அவுச்செல்லாம் திங்க முடியாது. நம்ம எம்டி சாரை கண்டிப்பாக வெளியே விட்டு தான் ஆகணும். கண்டிப்பாக வெளியே வருவார். பேமெண்ட்டு கண்டிப்பாக வரும். அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாம் கரெக்டாக இருங்க. பட்டு ஊடக காவல்துறை அதிகாரிகள் யார் கேஸ் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்குலாம் கால் பண்ணி நீங்கள் யூடபிள்யூ போய் கொடுங்க, லோக்கல் ஸ்டேஷனில் போய் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிறுவனத்துக்கு எதிராக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் எடுப்போம். நீங்கள் ஒரு தனிப்பட்ட நபர் மேலே கொடுத்துருக்கீங்க, இந்த கேஸை நாங்கள் எடுக்கக்கூடாது, நீங்கள் லோக்கல் ஸ்டேஷனில் போய் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அப்படி லோக்கல் ஸ்டேஷனில் கொடுக்க போனாலும் அவர் இங்கே கிடையாது, நீங்கள் அவர் இருக்கிற ஏரியாவில் போய் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆகையால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவன் கால் பண்ணாலும் என்ன சொன்னாலும் கொஞ்சம் பொறுமையாக கரெக்டாக பதில் பேசுங்க. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம நல்லது தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட்டு சில அரசியல் கட்சி சூழ்ச்சிகள், சில அரசியல் கட்சியில் எல்லா கட்சிக்காரனும் தான், பழமை வாய்ந்த கட்சின்னு சொல்லிக்கிட்டு திரிகிற கட்சிக்காரனும் சரி, இப்போ புதுசாக ஆரம்பிச்சிற கட்சிக்காரனும் சரி, எல்லா கட்சிக்காரனும் நம்மளை கண்டிப்பாக ஓச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம இத்தனை கப்பு ஓப்பன் பண்ணிட்டு, இத்தனை ஆஃபீஸ் ஓப்பனில் வச்சுட்டு இவங்க எல்லாத்தையும் தெருவில் விட்டுலாம் போக முடியாது. கிட்டத்தட்ட 500-600 கோடி ரூபாய்க்கு மேலே பொருள் வச்சுருக்கோம். மக்களும் ஒரு ஆஃபீஸுக்கு ஒரு 15 பேர் வச்சாலும் 52 ஆஃபீஸுக்கு எத்தனை ஆயிரம் பேர் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, 1050 ஸ்டோரு. ஓகேங்களா? 1050 ஸ்டோரில் எத்தனை பேர்? இவங்க எல்லாருமே அது மட்டும் கிடையாது. இன்னும் நம்ம நிறுவனத்தில் பயணிக்கக்கூடிய நபர்கள் நிறையா பேர், கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் பர்ச்சேஸ் பண்ணி பயணிக்கிறதாக இன்றைக்கி அரசாங்கமே சொல்லியிருக்கு. ஓகேங்களா? இந்த 10 லட்சம் பேரும் இன்றைக்கி வாழ்வாதாரத்தில் இழந்து நிற்கும் போது அப்படிலாம் கவர்மெண்ட்டு, அப்படிலாம் ஜட்ஜ்மெண்ட்டு, தமிழ் செல்வி மேடம் அப்படிலாம் விட மாட்டாங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக நீதி கிடைக்கும். நியாயமான முறையில் கண்டிப்பாக நீதி கிடைக்கும். நீதி கிடைக்கும்போது கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ கூறுறவங்க கூவட்டும், பேசுகிறவங்க பேசட்டும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்கள் டவுன்லைனில் யாராக இருந்தாலும் இந்த வாய்ஸ் டேக்கையும் அவங்களுக்கு அனுப்பி வைங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமைக்காருங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக மைவித்ரி ஆர்ட்ஸ் நிறுவனத்தில் பயணிக்கிற அனைவருக்கும் கண்டிப்பாக பணம் வரும். எந்த ஒரு விதத்துலையும், எந்த ஒரு நேரத்துலையும் மனசை மட்டும் விட்டுறாதீங்க. தைரியமாக நில்லுங்க. நாங்களும் உங்களோட சேர்ந்து தைரியமாக நிற்கிறோம். ஓகேங்களா? ஓகேங்க சார். வேறு எதுவும் டவுட்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நானும் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஓகேங்க சார். ஃபினிக்ஸ் பறவை போல் கண்டிப்பாக எழுந்து மீண்டும் வருவார். இது போன்ற சிக்கல்கள் எல்லாம் வரும்னு முன்கூட்டியே தெரியும். ஓகேங்களா? ஆனால் இந்த அளவுக்கு போவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஓகே, எது வரைக்கும் போகணுமோ போகட்டும். நம்ம எம்டி சார் விரைவில் கண்டிப்பாக வருவார். ப்ரெஸ் மீட் கண்டிப்பாக கொடுப்பாரு. இந்த நிறுவனத்தை எந்த அளவுக்கு கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக ஒரு உயர் மட்டத்துக்கு கண்டிப்பாக கொண்டு போவாருங்கிற ஒரு நம்பிக்கையில் சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே ஆதரவாக நிற்போம். எம்டி சார் தனியாக இன்றைக்கி அவர் கஷ்டப்படுறாரு அப்படின்னா அது நம்ம கம்பெனிக்காக மட்டும் கிடையாது, நம்ம மக்களுக்காக சேர்த்து தான், நம்ம மக்களுக்காகவும் சேர்த்து தான். ஆகையால் தயவு செஞ்சு
எல்லோருமே நம்பிக்கையோடு இருங்க. எல்லா மக்களும் 10 லட்சம் மக்களும் நம்பிக்கையோடு இருந்தால் தான் நம்ம வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். ஓகேங்களா? அவன் சொன்னா, இவன் சொன்னா, தோணன் சொன்னா, எந்த சொல்லையுமே நீங்கள் வந்து ஏற்றுக்கிறாதீங்க. ஏன்னா நிறுவனத்தில் இருக்கிறோம், நிறுவனத்தில் நீங்களும் இருக்கீங்க. உங்களுக்கு நீங்கள் கட்டிய பணத்துக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக நிறுவனம் தான் பதில் சொல்லணும். ஓகேங்களா? அவன் சொன்னா, இவன் சொன்னா, அதை இப்போ ஒரு போஸ்டோட அடித்து வெளியிட்டிருந்தாங்க. அதில் வந்து பாமக கட்சியில் ஒரு பதவி தரேன், காசு இழந்தவங்களுக்கு காசு முழுசாக கொடுத்துட்றேன், அது போக 6.5% வட்டி போட்டு தரேன், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேஸ் கொடுங்கன்னு கேட்குறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. இது வந்து அரசாங்கத்திட்ட நம்ம எடுத்து சொல்லியும் அவங்க அந்த கேஸை எடுக்கிற மாதிரி தெரியல. நிறையா நபர்கள் சொல்லியிருக்கீங்க, நிறையா நபர்கள் கேஸ் கொடுத்துருக்கோம். அப்படி கேஸ் கொடுத்தும் தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் கொடுக்கும்போது அது எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. ஓகேங்களா? எதுவாக இருந்தாலும் நம்ம எம்டி வந்து நேரில் சொன்னால் தான் தெரிய வரும். ஓகேங்களா? என்னாலையும் அங்கிட்டு அழிஞ்சு கரெக்டான முறையில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரே ஒரு கான்செப்ட் தான், நீதி இருக்குது, நேர்மை இருக்குது. அது என்றைக்கும் கொஞ்சம் லேட்டாகுமே தவிர ஆனால் அப்படியே நீந்து போகாது. ஓகேங்களா? கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகும். கண்டிப்பாக நம்ம எம்டி சார் ஜெயிச்சே தீர்வார். அவர் உள்ளே இருக்கிற நேரத்தில் கண்டிப்பாக அவருடைய பேருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எல்லாருக்குமே நம்ம வந்து கடமைப்பட்டிருக்கோம். நமக்காக தான் அவர் உள்ளே இருக்கார். இன்றைக்கி A1 கஸ்டடி, அதாவது ஜெயிலில் வந்து சொகுசாக வாழ்கிறதுக்கு உண்டான எல்லா தகுதிகள் இருந்தோம். அது எல்லாமே எனக்கு எதுவுமே தேவையில்லை, என் மக்கள் வந்து இவ்வளோ தூரம் கஷ்டத்தில் இருக்கும்போது எனக்கு அது தேவையில்லைன்னு சொல்லி அவரும் நார்மல் ஜெயிலில் தான் இருக்கார். ஆகையால் கண்டிப்பாக வெகு விரைவில் நல்லது ஒரு செய்தியை கண்டிப்பாக கேட்போம். கேட்குற வரைக்கும் தயவு செஞ்சு எல்லோரும் பொறுமையாக இருங்க. ஓகே நண்பர்களே, நன்றி, வணக்கம். இந்த நாள் இது வந்து ஃபஸ்ட்டு இயரிங் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து அது லைனாக வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் 60 நாளைக்கு மேலே உள்ளே வச்சிருக்கலாம் முடியாது. கண்டிப்பாக வெளியே வந்துடுவார். அடுத்து வேறு லெவலில் நடக்கும். ஓகேங்க சார், நம்பிக்கையோடு இருங்க, நம்பிக்கையோடு செயல்படுங்க. யார் சொன்னாலும் எதையுமே கேட்காதீங்க. ஓகேங்க சார், நன்றி, வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் மேடம். மீண்டும் கண்டிப்பாக வீடியோவில் வருவார். ஓகேங்களா? வெகு விரைவில் வருவார், எதிர்பார்ப்போம். மீண்டும் வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போங்கிற ஒரு சுச்சுவேஷனில் எல்லாருமே இருங்க. நானும் காத்திருக்கேன். வீடியோவில் வந்து நல்லது ஒரு செய்தியோட, இன்னும் சிறப்பான செய்தியோட, இன்னும் பலதரப்பட்ட கம்பெனிகளோட டைப்பையோட வெகு விரைவில் நல்லபடியாக நடக்கும். ஓகேங்களா? எல்லாம் நம்பிக்கையோடு இருங்க. எந்த நேரத்துலையும் நம்பிக்கை மட்டும் இழந்துடாதீங்க. ஓகேங்களா? எதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல, வாழ்ந்துடலாம். ஆனால் நம்பிக்கை ஒன்றும் இல்லைன்னா கண்டிப்பாக யாராலையும் வாழ முடியாது. அந்த நம்பிக்கை தான் நமக்கு ஆயுதம். நம்பிக்கையோடு காத்திருப்போம். ஓகேங்க சார், நன்றி, வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் மேடம்.